சீரற்ற காலநிலையால் மட்டக்களப்பில் ஒருவர் உயிரிழப்பு. அனுராதபுரம் பாடசாலையில் கத்திக்குத்தில் 5 மாணவர்கள் காயம். அசுவிசும நலன்புரி திட்டத்தை நிறுத்துவதற்கு திட்டம். நிதி மோசடியை தடுக்க நிதி அமைச்சுடன் இணைகிறது மத்திய வங்கி. டிட்வா பேரிடரால் பாதிக்கப்பட்டோருக்கான வாடகை கொடுப்பனவு மேலும் 3 மாதங்களுக்கு வழங்கப்படும் என ஜனாதிபதி அறிவிப்பு. பெரும்பான்மையை நிரூபித்தது விஜயின் அரசாங்கம். வணக்கம், இது யூரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் ஓமிகா சாந்தகுமார். இனி தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டின் பல மாவட்டங்களில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக ஒரு மரணம் பதிவாகியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் கோரளைப்பற்று தெற்கு பிரதேச செயலாளர் பிரிவிலேயே இந்த மரணம் பதிவாகியுள்ளது. அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தினால் இன்று புதன்கிழமை வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீரற்ற காலநிலையால் 4 மாவட்டங்களின் 17 பிரதேச செயலாளர் பிரிவுகளில் வசிக்கும் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். 62 குடும்பங்களைச் சேர்ந்த 203 நபர்கள் இதுவரை பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 17 பேர் தற்காலிக இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் என அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்தது. மேலும் 39 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது என அந்த நிலையம் மேலும் தெரிவித்தது. பாடசாலையொன்றில் நடத்தப்பட்ட கத்திக்குத்து தாக்குதலில் 5 மாணவர்கள் காயமடைந்துள்ளனர். அனுராதபுரம் எப்பாவல நகரில் உள்ள பாடசாலையொன்றில் இன்று புதன்கிழமை இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. அந்த பாடசாலையில் கல்வி பயிலும் மாணவன் ஒருவரே இந்த தாக்குதலை நடத்தியுள்ளார் என போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்த மாணவர்கள் அனைவரும் எப்பாவல பிரதேச மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். காயமடைந்த மாணவர்கள் அனைவரும் உயர்தர வகுப்பில் தொழில்நுட்ப பிரிவில் கல்வி கேட்பவர்கள் ஆவார். அதே நேரத்தில் விஞ்ஞான பிரிவில் கற்கும் மாணவரே இவ்வாறு தாக்குதலை நடாத்தியுள்ளார். மாணவர்களிடையே கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மோதல் நிலைமை ஏற்பட்டது. இதற்கு பழிவாங்கும் விதமாகவே இன்றைய தினம் கத்திக்குத்து தாக்குதல் நடத்தப்பட்டது எனவும் அந்த தாக்குதலை நடத்திய மாணவரை போலீசார் கைது செய்துள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டது. நடைமுறையில் உள்ள அஸ்விசும திட்டம் மூலம் நன்மையடையும் சுமார் 1 லட்சம் குடும்பங்கள் நிலையான வருமானத்தை பெற தொடங்கியுள்ளன. எனவே அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் இந்த நலன்புரி திட்டத்திலிருந்து அந்த குடும்பங்களை விடுவிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் வசந்த பேதிச கூறுகையில், நீண்டகாலமாக அரசாங்கத்தின் நலன்புரி உதவிகளில் தங்கியிருப்பதை தவிர்த்து மக்களை தற்சார்பு பொருளாதார நிலைக்கு கொண்டு வருவதே அரசின் பிரதான நோக்கமாகும். சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின்படி ஒவ்வொரு வகைப்பாட்டின் கீழ் உள்ள அஸ்விஸ்ம பயனாளிகளுக்கான கொடுப்பனவுகளை நிறுத்த வேண்டிய குறிப்பிட்ட காலக்கெடு உள்ளது. பல குடும்பங்களின் வருமான நிலை இன்னும் போதுமான அளவு அதிகரிக்கவில்லை என்பதால் அவர்களுக்கான கொடுப்பனவுகளை உடனடியாக நிறுத்த முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். அஸ்விசும நலன்புரி திட்டம் 2023ஆம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டம் மூலம் சுமார் 16 லட்சம் குடும்பங்கள் நன்மையடைகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. $25 லட்சம் நிதி இணைய வழி திருட்டு போன்ற சம்பவம் மீண்டும் நிகழாதிருப்பதை உறுதிப்படுத்த நிதி அமைச்சுடன் இணைந்து பாதுகாப்பு செயல்முறையை பலப்படுத்தியுள்ளோம் என மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்தார். மே மாதம் 13ஆம் தேதியான இன்று மத்திய வங்கியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். மேலும் இந்த சம்பவத்துக்கு பிறகு நிதி அமைச்சுடன் இணைந்து நெருக்கமாக செயற்பட்டு வருகின்றோம். இந்த முறையை எவ்வாறு பலப்படுத்தலாம் என்பது குறித்து எங்களது அனுபவம் மற்றும் அறிவை பயன்படுத்தி எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம் எனவும் அவர் தெரிவித்தார். டிட்வா அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் வீட்டு வாடகை கொடுப்பனவை மேலும் 3 மாதங்களுக்கு நீடிக்க உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். கண்டி மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பங்கேற்ற ஜனாதிபதி வீடுகளை இழந்த கண்டி மாவட்ட மக்களின் மேல்குடியேற்ற பணிகளை விரைவாக நிறைவேற்றுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இதேவேளை மே மாதத்தில் எரிபொருளுக்காக 55 கோடி அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமான தொகை செலவிடப்படுவதால் எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துமாறு ஜனாதிபதி அரசு அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். தமிழ்நாட்டு முதல்வர் விஜயின் அரசாங்கம் 144 ஆதரவு வாக்குகளை பெற்று நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றுள்ளது. விஜயின் அரசாங்கத்துக்கு ஆதரவாக தமிழக வெற்றி கழகத்தின் 106 சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் உறுப்பினர்களுடன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்
அதிமுகவின் அதிருப்தி உறுப்பினர்களும் ஆதரவாக வாக்களித்தனர். அதிமுகவின் பழனிசாமி தலைமையிலான அணியினர் எதிர்த்து வாக்களித்தனர். எதிர்ப்பாக 22 வாக்குகள் பதிவாகின. அத்துடன் இந்த வாக்கெடுப்பில் பாரதிய ஜனதா கட்சி நடுநிலை வகிப்பதாக அறிவித்தது. இதே நேரம் எதிர்க்கட்சியான திமுக மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் வாக்கெடுப்பில் பங்கேற்காது வெளிநடப்பு செய்தனர். நம்பிக்கை தீர்மானம் மீதான விவாதத்தை தொடர்ந்து பதிலளித்த முதல்வர் ஜோசப் விஜய் தனது அரசாங்கம் நிச்சயமாக மதசார்பற்றதாக இருக்கும் என கூறினார். அத்துடன் குதிரையின் வேகத்தில் அரசாங்கம் ஈடுபடும், ஆனால் குதிரை பேரத்தில் ஈடுபடாது எனவும் அவர் தெரிவித்தார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். சீரற்ற காலநிலையால் மட்டக்களப்பில் ஒருவர் உயிரிழப்பு. அனுராதபுரம் பாடசாலையில் கத்திக்குத்தில் 5 மாணவர்கள் காயம். அசுவிசும நலன்புரி திட்டத்தை நிறுத்துவதற்கு திட்டம். நிதி மோசடியை தடுக்க நிதி அமைச்சுடன் இணைகிறது மத்திய வங்கி. டிட்வா பேரிடரால் பாதிக்கப்பட்டோருக்கான வாடகை கொடுப்பனவு மேலும் 3 மாதங்களுக்கு வழங்கப்படும் என ஜனாதிபதி அறிவிப்பு. பெரும்பான்மையை நிரூபித்தது விஜயின் அரசாங்கம். இத்துடன் யூரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.